GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாரம் வாரம் சண்டே வருதோ இல்லையோ காங்கிரஸால திமுக கூட்டணிகளுக்குள்ள பெரிய சண்டையே வந்துட்டு இருக்கு. ஆளாளுக்கு இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அது பொதுவெளியிலையும் பகிரங்கமாக வெளிப்பட தொடங்கி இருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணையில சிக்கி தவிச்சு விக்கி திணறிட்டு இருக்குது தாவேக்கா. விஜய் எப்படியாவது டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்து ஆஜர்படுத்தி விசாரிச்சு அவர் எப்போதுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு அமித்ஷா ஆசைப்படுறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பத்தியும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வெல்கம் டு சென்சேஷன் சொல்றதை விட வெல்கம் டு லாஸ்ட் சென்சேஷன் ஆஃப் தி இயர் அப்படி சொல்லிக்கலாமா? ஆமா, இந்த வருடத்தினுடைய கடைசி வீடியோ கடைசி சென்சேஷன் இது. எப்படி போச்சுனே தெரியல இந்த வருஷம். இதன் மூலியமா கூட நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ள போலாம். அரசியல் சரவடிக்குள்ள வரக்கூடிய ஆண்டு தேர்தல் ஆண்டு அப்படின்றதுனால இன்னும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, அரசியல் புயலுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொன்னது போலயே காங்கிரஸ்குள்ள பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சமீபத்தில் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்குது, அதனால நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். இது பொதுவான கருத்து தான், தமிழக அரசை விமர்சிக்கக்கூடிய கருத்து தான். அதற்கு என்னன்னா காங்கிரஸ்குள்ளேயே பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட பேசிட்டு இருக்காரு, காங்கிரஸ் விஜயோட போறதுக்கு ட்ரை பண்றாங்க, அதனாலதான் இப்போ தமிழக அரசுக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி பல கருத்துக்கள்லாம் பதியப்பட்டது. அதுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் இருந்து செல்வ பெருந்தகை வரைக்கும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ சமீபத்தில் என்ன அப்படின்னா, அந்த காங்கிரஸ் தலைவர்களையும் தாண்டி அந்த திமுக கூட்டணி தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. துரை வைகோல் ஆரம்பிச்சு பிசிகாவை சேர்ந்த ரவிக்குமார், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. குறிப்பா ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி செயல்பாடு என்பது மறைமுகமா ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு, அவர் தேவையில்லாம கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறான்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலே வச்சாங்க. இதை ராகுல் காந்தி இன்னும் கவனிக்காம இருக்காரு இல்லையா, அதையும் குறிப்பிட்டு ராகுல் காந்தி கவனிக்கிறாரு, ஆனா ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாரு. சொல்லுங்க. ஆமா, அது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இந்த வாட்டியாச்சும் நடவடிக்கை எடுக்கன்ற மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. இதுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ கூட்டணி கட்சிகள்னா காங்கிரஸோட உட்கட்சி விவகாரங்கள்ல முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது காங்கிரஸோட உட்கட்சியான்னு தெரியல எனக்கு. ஏன்னா காங்கிரஸோட உட்கட்சி அப்படின்னா கட்சிக்குள்ள மோதல் நடக்குது அப்படின்னா அப்போ பேசுறது தப்புதான். பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு காங்கிரஸ் தலைவர் இடத்துல ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கிறாரு, இன்னொரு காங்கிரஸ் தலைவருக்கு எதிராக பேசினார் அப்படின்னா அப்போ மற்ற கட்சி தலைவர்களா போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அவர் பேசினது பொதுவான பிரச்சனை, பொதுவான தமிழக அரசை பார்த்து. அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள் பேசிதான் ஆகும். அப்போ ஏன்னா உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அப்போ ஆப்வியஸா இங்க இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள் இருப்பாங்கல்ல, அவங்க நிச்சயமா எதிர்வினை ஆற்றுவாங்க. அதை எப்படி மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸோட உட்கட்சி பூசன்னு சொல்றாருன்னு புரியல எனக்கு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசுக்கு அகைன்ஸ்டா பேசுற போது இந்த கட்சிகள்லாம் நிச்சயமா கண்டிக்க தான் செய்வாங்க. அது அவருக்கு தெரியாம பேசுறாரோன்னு நினைக்கிறேன் நான். இதுல என்ன விஷயத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க சொன்ன மாதிரி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை பேசி அது கூட்டணி கட்சிகள் கருத்து சொன்னாதான் அது உட்கட்சி பிரச்சனைகளை மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு பொருள் போடும். அவர் சொல்றது தமிழக அரசியல் நோக்கி குறை சொல்றாரு, திமுக அரசியல் நோக்கி குறை சொல்றாரு, ஊபியோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதற்கு எதிராக தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். அதுதான் பண்ணாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் நிர்வாகிகளே பண்ணாங்க. ஜோதிமணியிலிருந்து பலரும் இதற்கு எதிராக ரியாக்ட் பண்ணாங்க. திருவள்ளூர் எம்பி முதற்கொண்டு எதிராக ரியாக்ட் பண்ணாங்க. அது ஒரு கட்சிக்குள்ளேயே 2 பிளவாக பிளந்து நின்னாங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மீது ராகுல் காந்தி நடவடிக்கை எடுத்தாரா? அப்போ காங்கிரஸ் விஜய் கட்சியை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ராகுலுக்கு தெரியாம நடக்குது அப்படின்னா, இவர் புகார் கொடுத்தன்னு சொல்லியே 2-3 நாள் ஆயிடுச்சு. அவர் மீது இது வரைக்கும் சின்ன ஒரு நடவடிக்கை கூட டெல்லி காங்கிரஸ் எடுக்கல. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப வேற ஏதோ ஒரு பிளான்ல வேற ஏதோ ஒரு ரூட்ல காங்கிரஸ் பயணிக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும். அதன் நீட்சியாகவும் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள போய் யாரும் கருத்து சொல்லல. துரை வைகோவோ அல்லது மற்ற கட்சி தலைவர்களோ விசிகவினரோ அதுக்குள்ள போய் யாரும் குறை சொல்லல. பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் பதிலடி கொடுக்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யார், அவர் ஏன் அந்த கருத்தை சொல்கிறார், அவர் சொல்றதுக்கான பின்னணி என்ன, விஜயை போய் சந்திச்சுட்டு வந்தாரு, இந்த கருத்தை சொல்லும் பொழுது யோகி ஆதித்யநாத்தோட திராவிட அரசை கம்பேர் பண்றாரு, அப்போ அதற்கு பின்னணி என்ன, வெறுமனே மயிலாடுதுறை எம்பி சீட்டு தராதுதான் பிரச்சனையானா இல்ல, அவருக்கு வேற சில அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை
கொள்கையை அவர் வந்து தற்கொலைன்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார். ஆமா, எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தற்கொலைகள்லாம் அதெல்லாம் நம்பிட்டு பேசுறாங்க, பாஜக RSS பிளவுவாதம் தான் இது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ உட்கட்சிக்குள்ள ஒரு கட்சி போகக்கூடாது, போனா இவருக்கு பிடிக்காது. விருதுநகர் MP பிடிக்காது. அப்படின்னா திமுக உட்கட்சிக்குள்ள போய் கருத்து சொல்றாருல்ல யாரு, திருச்சி வேலுச்சாமி, வாரிசு அரசியல் நடக்குது அங்க வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில போய் கடுமையா விமர்சிக்கிறாரு. பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்லயும் உட்காந்துக்கிறாரு, டிஜிட்டல்லயும் உட்காந்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்போ அது வந்து இன்னொரு கட்சிக்குள்ள வைக்கக்கூடிய விமர்சனம் ஆகாதா? அதற்கு இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரதான். ஆமா, அப்போ அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்தா தக்காளி சட்னி, அல்லது நமக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, இந்த டயலாக் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு ஆல்ரெடி செல்வ பெருந்தகை கூட ஒரு சின்ன மோதல் இருந்துச்சு. நீங்க முதல்ல இவர் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில 3 முறையா இருக்காரா எம்பியா மொத்தம். 2வது முறையா நல்ல செல்வாக்குல ஜெயிச்சு வந்தார் தேமுதிக வேட்பாளர். 3வது முறையா தேமுதிக தலைவர் கேப்டனுடைய மகன் வந்து அங்க நின்னார் இல்லையா, அவர் எதிர்த்து போட்டியிடுறப்ப 4000 வாக்குகள் வித்தியாசம் தான் ஜெயிச்சார். எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில இந்த MP தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்பினா அது திருவள்ளூர் MP சசிகாந்த். குறைவான வாக்குகள் பெற்று ஜெயிச்ச எம்பினா அது மாணிக்கம் தாகூர் தான். சோ இவருக்கு என்ன பேர் அந்த தொகுதியில அப்படின்னா, அந்த தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அங்க வரும்பொழுது அங்க இருக்கிற நிர்வாகி ஒருத்தர் ஒரு போஸ்ட் அடிச்சு வரவேற்கிறார். MP அவர் தொகுதிக்கு வராரு, அதற்கு பிளெக்ஸ் வைக்கிறீங்களா, அதுக்கு போஸ்ட் அடிக்கிறீங்களேன்னு அப்பவே சர்ச்சையானுச்சு இவரை பத்தி. அதற்கப்புறம் இவருக்கு செல்வ பெருந்தகைக்குமான மோதல் ஒண்ணு வெளிப்பட்டுச்சு. செல்வ பெருந்தகை வந்து மதுரை மண்டலத்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் அழைச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்ல இவரை புறக்கணிக்கிறாரு. யாரு, நம்ம விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் புறக்கணிக்கிறார். அது ஏன் புறக்கணிக்கிறார் அப்படின்னா, இவர் தான் தலைமை பதவியை நோக்கி காய நகர்த்திட்டு இருந்தாரு. செல்வ பெருந்தகை அழகா ஊரை சுத்தி பார்க்காம அம்மா அப்பாவை சுத்தி பழம் வாங்கிட்டு வந்த மாதிரி இவர் ஒரு மல்லிகார்ஜுனாவை சுத்தி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாருன்னு ஒரு கோபம் இருக்கு. இவர் வந்து டெல்லி லாபி நிறைய உள்ள நபர். இவருக்கு KC வேணுகோபாலோட ரொம்ப நெருங்கிய பழக்கம் இருக்கு. அதன் அடிப்படையில் எவ்வளவோ காய்களை நகர்த்தி பார்த்தாரு, எதுவுமே வேலைக்காகல. அந்த ஒரு கோபமும் இருந்துச்சு. அப்புறம் இடையில செல்வ பெருந்தகை வந்து இவரை பத்தி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசினார் இல்லையா தமிழ்நாட்டுல. அப்போ இவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு விருதுநகர் MP, காமராஜர் ஆட்சியை பத்தி தெரியாத, பார்க்காத, படிக்காத நபர்கள் வந்து இதை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியின் தலைவரையே விமர்சிக்கிறார். அதற்கு அவரும் கவுண்டர் அட்டாக் பண்ணியிருந்தாரு. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் எதுக்குங்க மாநில அளவுல பொது அளவுல மாத்துறீங்க, தேசிய அளவுல மாத்துறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வலுவான தோழனா இருக்கக்கூடிய திமுகவை பகச்சுகிறது இந்த நேரத்துல காங்கிரஸ்க்கு சரியான நிலைப்பாடாங்கிறது தெரியல. நிச்சயமா சரியான நிலைப்பாடு இருக்காது. இப்ப இன்னொரு என்ன கேள்வி எப்படின்னா, மாணிக்கம் தாகூர் உட்கட்சி பிரச்சனைகள்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உரிமையோட பேசுறாரு, ஓகே தான். ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துக்கு அவரான நிலைப்பாடு இருக்காரு, அதை சொன்னாரு, அது தெளிவா சொல்லல. அதுக்கு ஆதரவா எதிர்ப்பா அதை ஃபர்ஸ்ட் அவர் பதிவு பண்ணார். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு, எனக்கு இவரும் ராகுல் காந்தியோட க்ளோஸா இருக்காரு, அந்த கருத்துக்கு இவர் வந்து ஒத்து போறாரா இல்ல எதிர்க்கிறாரான்னு சொல்லிட்டு அது பதிவு பண்ணல. அவர் சொல்றாரு லக்ஷ்மண் ரேகையை தாண்டாம இருங்க, தாண்டி வரக்கூடாது. இதே VCKவிலேயோ மதிமுகவிலேயோ உள்ள வந்து நாங்க கருத்து சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல கட்சிக்குள்ள அவங்க கருத்து சொல்லலையே, அதானங்க பிரச்சனையே. பிரவீன் சக்கரவர்த்தி உங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள மோதல் இருக்கு அப்படின்னா யாரும் தலையிட மாட்டாங்க. பொதுவான பிரச்சனையை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு அப்படின்னா அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய உரிமை வந்து தமிழக கட்சிகள் இருக்குல்ல, அதான் அவங்க எல்லாம் பண்றாங்க. இன்னும் திமுக ரியாக்ட் பண்ணல. திமுகவுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பெரிய அளவுக்கு, அதாவது இவர் கருத்துக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க பதிலே சொல்லாம தான் இருக்காங்க. அதுவும் திமுக தொண்டர்களுக்கு ஒரு சில கோபத்தை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப திருச்சி வேலுச்சாமி போன்றோர் அருமனையில பேசின பேச்சுகளும் பிரதானமா மேலெழுந்து வரதான் செய்யுது. அப்போ இவங்களை கண்டிக்க மாட்டீங்களாங்கிற குரல் திமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு. அப்போ இதை வந்து புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களா அப்படின்னு ராகுலை நோக்கி தான் இந்த கேள்விகள் எல்லாமே திரும்புது. ஆமா, எது எப்படியோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைஞ்சு காங்கிரஸ் விரும்பக்கூடிய கூட்டணி இல்ல திமுக விரும்பக்கூடிய அந்த ஒற்றுமையான கூட்டணியை இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பெருசா வரல. இனிமேலும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கூட்டணி தான் நல்லது இல்லைன்னு சொல்லலாம். அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய ஒரு விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் மாணிக்கம் தாகூர் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காரு இல்லையா, இன்னொரு பக்கம் வந்து காரைக்குடி தொகுதி இருக்குல்ல, காரைக்குடி தொகுதி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில வந்து இந்த வாட்டி திமுகவினர் தான் போட்டி போடணும்னு சொல்லிட்டு அங்க திமுக கட்சிக்காரர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா,
96ல இருந்து 2001 வரைக்கும் அந்த காரைக்குடி தொகுதியை திமுக வந்து கூட்டணி தான் கொடுக்குறாங்க. ஆமா, குறிப்பா காங்கிரஸ் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ அங்க சிதம்பரம் ஸ்ட்ராங் ஹோல்ட் அங்க அவருக்கு பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. அவர் தான் எம்பியா இருந்தார். இப்போ அவரோட மகன் கார்த்தி சிதம்பரம் எம்பியா இருக்கார். அதனாலேயே வந்து அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அந்த காரைக்குடி தொகுதியில போட்டி போட வச்சு அவங்களுக்கு ஆதரவா அங்க இருக்காங்க. இப்ப இந்த வாட்டி சமீபத்துல ப. சிதம்பரம் சிஎம் பார்த்திருந்தாரு இல்லையா, அப்பவே வந்து மீண்டும் அந்த காரைக்குடி தொகுதியை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணதா சொல்றாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்காரு. இப்போ மீண்டும் வந்து காரைக்குடியை வந்து காங்கிரஸ் கேட்கிறாங்க. இந்த ஒரு செய்தி தான் வந்து அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னங்க நீங்க இவ்வளவு ஆண்டுகளா இத்தனை தேர்தல்களா கூட்டணி கட்சியை கொடுத்துட்டு இருக்கீங்களே, அதுவும் கூட்டணி கட்சிகள்லாம் திமுக உழைப்பின் காரணமா ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த வாட்டி நம்ம போட்டி போடலாமே, ஏன் நம்ம போட்டி போட மாட்டோம்? திமுக வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு தொகுதியில, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம ஏன் நிக்க கூடாதுன்ற மாதிரி இப்பவே வந்து அங்க எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் அந்த கட்சியில இந்த தொகுதியில செலவு பண்ணிட்டு இருக்கவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? திமுக அதிமுக எடுத்துங்களேன், அதிமுக சார்பா பாஜக தான் பெரும்பாலும் போட்டியிடுது, திமுக சார்பா காங்கிரஸ் தான் போட்டியிடுதுன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஆமா, இதுதான் வந்து எல்லா தொகுதிகளையும் வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கலாம் தோன்றாங்க. இப்போ அந்த வேதாரண்யமா மயிலாடுதுறை ஏதோ தொகுதி போன லோக்சபா சண்டை வந்துச்சு இல்ல, லோக்சபா தேர்தல் அப்போ அப்பவே வந்து திமுக காங்கிரஸ்குள்ள பெரிய ஒரு மோதல் போயிட்டு மயிலாடுதுறை நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பாக்குற சமயத்துல இப்ப மீண்டும் அந்த சட்டமன்ற தேர்தல் ஒட்டி வர சமயத்துல இந்த காரைக்குடி தொகுதியை வந்து திமுக காரங்க இப்போ கொஞ்சம் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு மோதல் என்பது ஒவ்வொரு தொகுதியில வெளிப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் பாக்குறாங்க. இதுல இன்னொரு செய்தி இருக்கு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பல இடங்களுக்கு வேட்பாளரை அறிவிச்சிருச்சு, ஆனா காரைக்குடிக்கு மட்டும் அறிவிக்கல. ஏன் அப்படின்னா அங்கதான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த பூர்வீகமான ஊர் அவருக்கு. ரெண்டாவது அங்க பெரிய கட்சிகள் போட்டியிடுறது கிடையாது, பாஜகவோ காங்கிரஸோ தான் போட்டியிடுது, திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் போட்டியிடுறது இல்லை. அதனால அதை டார்கெட் பண்ணி சீமான் செயல்பட்டு இருக்காரு. இந்த முறை அங்க நின்று கண்டிப்பா அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நம்பிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் நீங்க திமுக வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு குண்டு தூக்கி போடாதீங்க. என்ன திமுக மறுபடியும் அதிமுக ஆப்போனன்ட்டா வந்துற போது அண்ணனுடைய வெற்றி எதுவும் பாதிப்பு வராம பாத்துங்க. ஆமா, இப்ப அப்படியே டெல்லி பக்கம் போனோம்னா இந்த தாவேக நிர்வாகிகள் புகையா இருக்கு. ஆமாமா, இப்ப தாவேக நிர்வாகிகள்லாம் அங்க விசாரணை போயிருக்காங்கல்ல. இந்த சிபிஐ விசாரணையில அடுத்து கூடிய சீக்கிரம் விஜய்க்கு ஒரு கஸ்டடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. விஜய்க்கு கஸ்டடி வரப்போதா, விஜய்க்கு கஷ்டம் வரப்போதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நாள் விசாரணைன்னு சொன்னாங்க, 2 நாள் விசாரணை, இப்ப 3வது நாளா போயிட்டு இருக்கு. இதுல 3 விதமான சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு நார்மல் சம்மன், அரசு அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க, எஸ்பி, ஏடிஎஸ்பி, கலெக்டர்லாம் போயிருக்காங்க, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகளுக்கு சம்மன் வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இன்னொன்னு அக்யூஸ்ட் சம்மன், அது யாருன்னா தாவேகா தரப்புல கூடிய நிர்மல்குமார், ஆனந்த், ஆதவர்ச்சனா இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, மதியழகன். இதுல முக்கியமா டிரைவர் அஜித் குமார், அந்த நேரத்துல விஜயனுடைய காரை இயக்குன டிரைவர் அஜித் குமார், இவருக்கு கொடுக்கப்பட்ட சம்மன் வந்து அக்யூஸ் சம்மன் கிடையாது, விட்னஸ் சம்மன். இவர் தான் அந்த வழக்குல முக்கியமான ஒரு நபர், இவர் சொல்றது வச்சுதான் அந்த வழக்கின் திசையே மாறப்போகிறது. ஆமா ஆமா, அது பின்னாடி வர அது என்ன விசாரணை என்ன அப்படிங்கிறது. இதுல கரூர்ல சிபிஐ டீம் விசாரணை பண்ணுச்சு, சென்னையில சிபிஐயோட ஒரு தலைமையகம் இருக்கு, அதையும் தாண்டி டெல்லிக்கு ஏன் வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதையும் சொல்றேன். இதற்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாவேகாவினுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, தாவேகால 2 விஷயத்தை நம்பிக்கையா சொல்றாங்க. ஒண்ணு, விஜய் 15 நிமிடம் கழிச்சு வந்தா போதும் அப்படின்னு அந்த ஊர்ல இருந்த எஸ்பி ஜோஷ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சொன்ன ஆடியோ எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்புறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கரூர்ல இருந்து சீக்கிரம் கிளம்புங்கன்னு கலெக்டர் சொன்னதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு, இந்த 2த்தையும் வச்சு திமுக அரசை நாங்க சிக்க வைக்க போறோம் அப்படின்னு தாவேகா தரப்புல நம்புறாங்க. இதுதான் அவங்களது பெரும் நம்பிக்கையா இருக்கு. இது தொடர்பான ஆடியோக்களை தான் திரட்டி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர்ல நடந்த விசாரணையில எல்லாரையும் ஒரே டேபிள்ல வச்சு பக்கத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் தனித்தனி அறையில வச்சு விசாரித்ததாக ஒரு தகவல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, அல்லது இன்னொரு அவங்களுக்கு இடையிலான மிஸ்கம்யூனிகேஷன் ஒண்ணு நடந்திருக்கு. அதுல புசி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
பிளானுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, பிளான் போட்டது ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு எப்படி இந்த பிரச்சனை நடந்தப்ப மதியழகனை கோத்து விட்டாரோ அந்த மாதிரி இப்ப ஆதவர்ஜுனாவை கோத்து விட்டுருக்காரு. அப்படி சிபிஐ சொல்லிட்டாரு. சரி, அவர் தான் சொல்லியிருக்காரு நிர்மல்குமார் காப்பாத்துவார் நம்பிக்கையோடு இருந்த ஆதவர்ஜுனாவுக்கு அங்கேயும் ஒரு அடி விழுந்திருக்கு. நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி கரூர் போலீஸ் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கரூர் போலீஸ் என்ன தொடர்பு கொண்டு விஷயத்த சொன்னாங்க, நான் அதை ஆதவர்ஜுனாவுக்கு சொல்லான்னு போன் அடிச்சேன், அப்ப அவர் எடுக்கல சாமி அப்படின்னு ஒரே போட போட்டு விட்டாரு அவரும். சோ இந்த குழப்பங்களையும் சிபிஐ கவனிச்சு வச்சிருக்கு. இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான 2 விஷயம். விஜய் காரை ஓட்டுன விட்னஸ் அஜித் குமார் அவர் சொல்லக்கூடிய கருத்து, இன்னொன்னு டெல்லியில ஏன் அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில நம்ம நக்கீரன்ல வந்திருக்க கட்டுரையில சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ 90 கேள்விகள் தயாரிச்சு வச்சிருக்கு. அது எல்லாமே என்னன்னா, நீங்க எப்ப வண்டி ஓட்டுனீங்க, உங்களோட பயண திட்டம் என்ன, எதனால வந்தீங்க, போலீசார் என்ன சொன்னாங்க, உங்க கண்ணு முன்னாடி என்ன பார்த்தீங்க, விஜய் பேசிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் நடக்குதுன்னா அப்ப விஜயனுடைய மனநிலை என்ன, அவர் ஏன் பேச்சை நிறுத்தாம பேசிட்டு இருந்தாரு, எப்படி எதிர் திசையில வண்டியை செலுத்தி வந்தீங்க, அதற்கு யார் சொன்னா, இங்கிருந்து உங்களுக்கு போகிறதுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, அந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகளை தயாரிச்சு அவர்கிட்ட கேட்க ரெடியா இருக்காங்க. அப்ப அவர் ஒரு பக்கம் விட்னஸ் அஜித் குமார் இவர் சொல்லக்கூடியது அந்த வழக்கினுடைய முக்கிய திருப்பமா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள்ங்கிறத தாண்டி இவருடைய வாக்குமூலத்தை தான் சிபிஐ பெரிதா எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. டெல்லியில ஏன் கொண்டு போய் விசாரிக்கணும், கரூர்ல இல்லாததா சென்னையில இல்லாததா டெல்லிக்கு ஏன் அழைக்கணும் அப்படின்னா, அதான் இவங்க என்ன சொல்றாங்க, சதி பண்றாங்க, அதிமுக கூட வரமாட்டோம் மிரட்டுறாங்க பாஜக. ஆமா, இப்ப அதுதான் பிளானே. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இவர் எங்க ரொம்ப காங்கிரஸோட ஒட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கோவம் வந்துருச்சா. ஏன்னா நாம ஆல்ரெடி பேசின மாதிரி கேபி பைஜூன்னு ஒரு நபர் காங்கிரஸ்ல, எப்படி நம்ம இப்ப பேசணும் இல்லையா, ராகுல் காந்தி நெருக்கமான ஒரு நபர் பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த மாதிரி இந்த கேபி பைஜூ நெருக்கமான நபர் ஒரு காலத்துல ராகுலுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்து அப்புறம் ஆலோசகராக மாறி ராகுலினுடைய முக்கியமான நபர்கள் ஒருத்தரா மாறி இருக்காரு. எத்தனை பேருக்கு ராகுல் நெருக்கமா இருக்கீங்க, அந்த பவர்ல இருக்கக்கூடிய நபர் இவர் விஜய்க்கு சில ஆதரவாக சில வேலைகள் பார்த்தாரு. இந்த கரூர் விவகாரத்துல டெல்லியில எப்படி எல்லாம் பண்ணணுங்கிற சட்ட உதவிகள் பலது பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. இதன் அடிப்படையில தான் பாஜக வந்து சிவியரா அதை எடுத்து விஜயை லாக் பண்ணணும், எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காங்களா. கூட்டணிக்கு வாங்க வராதீங்க அது பிரச்சனை இல்ல, அவங்க கூட போய் சேர்ந்துடாதீங்க, ரெண்டாவது எங்களுடைய கண்ணசைவுல செயல்படுங்க, அதுக்கு தான் செங்கோட்டையனை உள்ள அனுப்பி வச்சிருக்கோம். இப்படி பல விஷயங்கள் இதை சுத்தி பேசப்படுது. நம்ம நக்கீரன் இதழிலையும் வந்திருக்கு, ரொம்ப விலாவரியா எழுதியிருக்காங்க. நிருபர் நாகேந்திரன், நிருபர் துரை மகேஷ் இதுல ரொம்ப சிறப்பா பணியாற்றி எழுதியிருக்காங்க. படிச்சா அதுல பெரிய விஷயங்கள்லாம் வெளில வருது. ஆமா, இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி, வீடியோவே இறுதி தான் இந்த வண்டில, இதுல இறுதி பகுதி வினோத செய்தி தான். என்னன்னா, ஜெய்ப்பூர்ல ஒரு இளைஞர், ஆக்சுவலா இப்போ எப்படின்னா இந்தியாவில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது என்ன ரொம்ப கடினமாக போயிட்டு இருக்கு இல்லையா. சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் பெருசாக படித்தவங்களும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூஸ்ஃபுல்லாகவே வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்கல்ல, அது யூஸ்ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நடக்கும். அதே மாதிரி தான் ஜெய்ப்பூரில் ஒரு காலேஜில் வந்து ஒரு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்காங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு இளைஞர் செலக்ட் ஆகிட்டார். அந்த கம்பெனி எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு, அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பளம்னு போட்டிருக்காங்க. 3 லட்சம் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு. சரி, இன்டர்வியூ போறாரு, கேம்பஸ் செலக்ட் ஆயிட்டாரு. செலக்ட் ஆயிட்டு அந்த பிளேஸ்மெண்ட் லெட்டர் வரும்ல, ஆஃபர் லெட்டர், அதில் வந்து 3 லட்சம் தான் போட்டிருக்காங்க. என்னடா அது சொல்லும் போது 3.5 லட்சம் தாங்க, இப்போ 3 லட்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பம், காது சரியா கேட்கலையோ அப்படின்னு ரொம்ப குழப்பம். என்னடா வந்தோடனே சேலரி ரொம்ப கம்மியா சொல்றாங்களே, இப்போ எப்படி நம்ம இது பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் சீனியர் இருப்பார்ல ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, தம்பி நீ என்ன பண்ற, நீ வந்து அந்த கம்பெனிக்கு ஹச்ஆருக்கு மெயில் போட்டு அனுப்பிச்சிரு, இந்த மாதிரி உங்க கம்பெனி வந்து வந்தாங்க 3 லட்சம் சொன்னாங்க, இப்போ 3 லட்சம் தான் சேலரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டவுட் எல்லாமே மெயில் போட்டு அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டாரு அந்த சீனியர். அதை நம்பி இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, மெயில் போட்டார் ஹச்ஆருக்கு. உடனே கம்பெனி என்ன பண்ணுச்சு தெரியுமா, எப்படி நீங்க ஹச்ஆருக்கு மெயில் அனுப்பலாம், வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க பிளேஸ்மென்ட். இவ்வளவு கோவமான ஹெச்ஆர். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அந்த பையனோட ஒஸ்ட் பிஹேவியரை காட்டுது, நீங்க வந்து ப்ராப்பரான ரூட்ல தான் வரணும், நீங்க ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ்ல தான் கேட்டிருக்கணும், காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் செல் இருக்கும்ல, அங்க போய் தான் கேட்டிருக்கணும், நீங்க டைரக்டா வந்து ஹச்ஆர் மெயில் அனுப்பிச்சதே தப்பு, அதனால அந்த பிஹேவியருக்காக உங்களை வந்து நாங்க வந்து வேலைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பெனி ரத்து பண்ணிட்டாங்க வேலை வாய்ப்பை. இவர் பிஹேவியர் தப்பு அப்படின்னு 3 லட்சத்தை 3 லட்சமா கொடுத்தவர் சொல்றாரு பாத்தீங்களா, அது தப்பு கிடையாது, அது எனக்கு ஏத்துக்க முடியல.
இதுல இன்னொன்னு என்னன்னா, இதே போயிட்டு காலேஜ்ல பேசுறாரு, காலேஜும் இது இல்லன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் எங்கள்ட்ட தான் வந்து எதுக்கு அச்சாருக்கு போறேன்னு சொல்லிட்டு உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு காலேஜ் கை விரிச்சிட்டாங்க. வேலை கிடைக்கிறதே கஷ்டம், ஏன்டா போட்டு என்ன சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரு மன உளைச்சல் ஆயிருக்கும். ஆமா, அடுத்த வருஷமாச்சும் வேலை கிடைச்சிரும், பார்க்கலாம். நாமளும் அடுத்த வருடத்தில் சந்திப்போம். ஆமா, நன்றி அழகு. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி பிருத்திவி. தொடர்ந்து பேசலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.